ஆகா விசு மையநேய அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பகுதி ஒரு சிறு அரசியல் விமர்சனம். அதாவது சோஷியலிசம் என்றால் என்ன, கம்யூனிசம் என்றால் என்ன, டெமோக்ரஸி ஜனநாயகம் என்றால் என்ன, முதலாளித்துவம் கேபிட்டலிசம் என்றால் என்ன, நாசிசம் என்றால் என்ன, பாசிசம் என்றால் என்ன, இவைகளை மிகவும் எளிமையாக பாவேந்தர் பாரதிதாசன் சொல்லியிருக்கிறார். அவர் இந்த ஒவ்வொன்றையும் எவ்வாறு குறிப்பிடுகிறார், மிகவும் எளிமையாக பாமரனும் புரிந்து கொள்ளும் வகையில் சொல்லியிருக்கிறார். அதையெல்லாம் இந்த பகுதியில் பார்க்கலாம். அதாவது சோஷியலிசம் என்பது இரண்டு மாடு வைத்திருப்பவன் ஒன்றை அடுத்தவனுக்கு கொடுத்தால் அது சோஷியலிசம். கம்யூனிசம் என்றால் இரண்டு மாடு வைத்திருப்பவன் இரண்டையும் அரசாங்கத்திடம் ஒப்படைத்துவிட்டு தேவையான பாலை மட்டும் வாங்கி கொண்டால் அது கம்யூனிசம். டெமோக்ரஸி ஜனநாயகம் என்றால் இரண்டு மாடுகளிலும் பால் கறந்து தானே பயன்படுத்தினால் அது டெமோக்ரஸி ஜனநாயகம். முதலாளித்துவம் கேபிட்டலிசம் என்றால் ஒரு மாட்டை விற்று காளை மாட்டை வாங்கி குட்டி போட வைத்து பெரிய பண்ணையாய் ஆக்கினால் அது முதலாளித்துவம், அது கேபிட்டலிசம் பேர். நாசிசம் என்றால் அதே இரண்டு மாட்டை அரசாங்கம் பிடுங்கி கொண்டு வைத்திருந்த ஓனரை கொன்றுவிட்டால், இந்த ரெண்டு மாடையும் வைத்திருந்தால ஓனர் அவனை கொன்றுவிட்டால் அது நாசிசம். அதாவது இரண்டு மாடு வைத்திருப்பவனிடமிருந்து இரண்டு மாட்டை அரசாங்கம் பிடுங்கி கொண்டு அந்த ஓனரை கொன்றுவிட்டால் அது நாசிசம் என்று பொருள். சரி, பாசிசம் என்றால் இரண்டு மாட்டையும் அரசு பிடுங்கி கொண்டு அவனிடமே அந்த பாலை விற்றால் அது பாசிசம். ரெண்டு மாடு வச்சுருந்தா அந்த மாட்டை அரசாங்கம் பிடுங்கிக்கிட்டு அதை பாலை அவன்கிட்டே விற்றுதுன்னு வச்சுங்க, அரசாங்கமே பாலை விற்றும். மாடு வச்சிருந்தவன்கிட்டேருந்து மாடை பிடுங்கி அந்த பாலை கறந்து அவன்கிட்டே விற்றாக்க அது பாசிசம். ஆக சோஷியலிசம், கம்யூனிசம், ஜனநாயகம் அதாவது டெமோக்ரஸி, கேபிட்டலிசம் முதலாளித்துவம், நாசிசம், பாசிசம் இதையெல்லாம் எளிமையாக பாவேந்தர் பாரதிதாசன் சொல்லியிருக்கிறார். இதையெல்லாம் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள்.